சரிங்கம்மா. சரி போ. எப்படியாவது மடக்கலான்னு பார்த்து. ஏண்டி கவிதா, என்ன பொண்ணுடி நீ? கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாத பொண்ணா இருக்கே. உனக்கு என்னடி, நீ அழகா தானே இருக்கிற. இந்த மாதிரி சுடிதார் குர்த்தெல்லாம் போட்டு வராத. நீ தாவணி போட்டுட்டு சின்ன கை ஜாக்கெட் போட்டுட்டு சிக்குன்னு வந்தா என்ன ஜோரா இருக்குன்னு தெரியுமா? சரிங்க சார். கவிதா, இந்த லைட் அழுக்கா இருக்கு, தொடன்னு எத்தனை நாளா சொல்றேன். இப்ப தொட. தொடக்கிறேன் சார். சீக்கிரமா தொட. சரிங்க சார். என்ன வாட்டமா இருக்கா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. கவிதா, அழுக்கு மேல இருக்கு, உனக்கு எட்டுல போல இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், நம்ம ஃபீலிங்கை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஆளுங்களே. கவிதா, இங்க பாரு, காபி கொட்டிச்சு பாரு, வந்து தொடவா. நல்லா தொட, அங்கெல்லாம் சிந்தி கிடக்கல. இங்க எல்லா இடமும் தொட. உலகளை போட்டி போனா அந்த ஊராக சிட்டாயி அடுத்த ஊருக்கு போயிரு. அப்ப இவன் மட்டும் தான் தனியா கவனி. என்னடா மணி சோகமா வரா? ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? எதா இருந்தாலும் சொல்றா. ஏய், அவனே சோமா வந்திருக்கான், அவசரப்படுற மணி. ஏய், என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்லடா. ஏதோ மறைக்கிறான், இப்ப சொல்லுவான் பாரு. ஏய், சொல்றா. அது வந்து என் தங்கச்சி. ஏய், வாங்கடா. எங்கடா கவிதா, நீ மட்டும் வந்திருக்க? வருவாடா. என்ன பண்ண செய்யலாம் கேட்கறதுக்கு ஆளு நினைச்சடா. இனிமே நீ யாரையும் நடிக்க தப்பு பண்ணிட்டேனே. இவன் கூட எப்படித்தான் நீ குடும்பம் நடத்துறியோ. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும். ஆனா நீங்க ஊர் மேய்வேள், அப்படித்தானே? இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னை நம்பித்தானே விட்டுட்டு போல, இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேலே.
எல்லா வேலைக்காரிகளும் ஏன் போனாலுங்கன்னு இப்பதானே புரியுறது. ஐயோ வாடா. நான் வரலடா. நீங்க போங்க. உட்கார்றதுக்காக இங்க வந்தா வாடா. குளிக்க போறோம். சரி விடு. ஏய், வாடா. எனக்கு நீச்சல் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கடல்லே வாழ்ந்துடா. ஆமா அருண், நீ குளிக்க போலியா? எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. ஏய் போய் சொல்லாத. அவங்க பாரு. ஏய் பாத்துடா. ஏய் மங்கி, நீ நண்டு மாதிரி நடக்கறடா. ஏய் ஆழத்துக்கு போறடா, வாங்கடா. ஏய் போ, உள்ள போ. வந்து காப்பாத்து.
ஓகே திவ்யா என்னப்பா மணி மணி அப்பா மணி மணி வழி மணி முடியாதுப்பா அப்பா மணி ரோடெல்லாம் தள்ளி நில்லுங்க யாரும் பக்கத்துல வராதீங்க. தாய் இல்லாத பொண்ணுன்னு உன் மனசு கோணாம நான் வளர்த்துருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும்.